எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது என்று சமீபத்தில் அவர் பேசியது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. அதாவது சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு காலத்திலுமே ஒரு தலித் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக முடியாது, அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கு, ஆனா திமுக அரசே நிலையானது அல்ல, மாநில அரசு தான் நிலையானது அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. அதாவது பஞ்சாபில் தான் 32% தலித்கள் இருக்கின்றனர். அப்படி இருக்கையில் ஒரு தலித் மாநிலத்தின் முதல்வராக ரொம்பவே சுலபமாக வர முடியும். ஆனால் அங்கு மக்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு எந்த அளவுக்கு மறுக்கப்படுகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. இதற்கு பலரும் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர். மற்றொரு பக்கம் பலரும் விமர்சனமும் செய்து வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.